இப்போ ஒரு புறா வந்து நம்ம ரேஸ் விடுறோம்னா அது ஃபிட்னஸ் எப்படி இருக்கணும்னு முதல்ல பாருங்கள். புறாங்களும் இந்த மாதிரி பல பல கோட்டிங் வரும். முதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு புறாங்களை வந்து பார்க்கும்போது தெரியும். ஓகேங்களா? அதுவும் நான் சொல்கிறேன். குவாலிட்டி கோட்டிங்ஸ் அந்த இன்னொன்று ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா புறாக்களில் வந்து இந்த அடியில் செஸ்ஸு சொல்லுவாங்க. இதுக்கு அடியில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா லைட் ரோஸ் கலர் வந்திருக்கா. இந்த மாதிரி ரோஸ் வந்துச்சுன்னா நம்ம புறா பறக்க வரதுக்கு தகுதியான புறான்னு அர்த்தம். இதே அது வந்து ப்ளூவாக இருக்கும். ப்ளூவாக இருந்தால் ஓடக்கூடாது. புறா வந்து ரெக்கவரி ஆகும், இல்லை புறா ஏதோ ஒரு நோய் ஆகிப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். பறக்கிறதுக்கு தகுதி இல்லாத புறான்ற மாதிரி சொல்லணும். அதை இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம புறா வந்து ஓட்டுறதுக்கு பறக்க விடுறதுக்கு ரேஸ் விடுறதுக்கு தகுதியான புறா. கரெக்டான ஃபிட்னஸ் புறாங்களுக்கு வருதுன்னா இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று பாடி, இன்னொன்று சில இதை பார்த்தா இந்த இடத்துல குரோத் வந்து இங்கே ஒரு கோடு மாதிரி வரும். அதே மாதிரி தெரியாது. அது நல்லா நிற்கும் போது புறா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோடு விழும். நல்லா சின்ன கோடு மாதிரி ஆட்டோமேட்டிக் விரிஞ்சிருக்கும். அப்போ அந்த ஃபுல் கோட்டிங் பர்ஃபெக்டாக இருக்குது, 100% இந்த புறாவோட தகுதியான புறான்னு அந்த கோடு வரும். அது உங்களுக்கே தெரியும். புறா